நம்ம மனசு இப்போதெல்லாம் ஒரு போர்க்களம் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஒரு பக்கம் நோட்டிஃபிகேஷன் சத்தம், இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியா இரைச்சல். இதுக்கு நடுவுல நாம மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க முடியல. ஆனா இந்த மன அழுத்தத்துக்கான தீர்வு எங்கேயோ தூரத்துல இல்ல. ஒரு 5000 வருஷம் பழமையான ஒரு புத்தகத்துல இருக்கலாம்னு சொன்னா நம்புவீங்களா? குருக்ஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனனோட நிலையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உடம்பெல்லாம் நடுங்குது, வாய் வறண்டு போகுது, கையில இருந்த காண்டீபம் நழுவி விழுது. இன்னைக்கு ஒரு டாக்டர் இதை பார்த்தா என்ன சொல்லுவாரு? இது ஒரு கிளாசிக் பேனிக் அட்டாக்னு சொல்லுவாரு இல்லையா? பாருங்க, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு போராட்டம் இன்னைக்கு நாம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற மனப்போராட்டத்தை எவ்வளவு துல்லியமா படம் பிடிச்சு காட்டுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை நாம புரிஞ்சுக்கணும். நம்ம மூளைக்குள்ள அமிக்தலான்னு ஒரு பகுதி இருக்கு. இது நம்மளோட எமோஷனல் செக்யூரிட்டி கார்டு மாதிரி. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த ஃபோன் நோட்டிஃபிகேஷன், சோஷியல் மீடியா அப்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம செக்யூரிட்டி கார்டை 24/7 அலர்ட்டாவே வச்சிருக்கு. இதனால நம்ம மூளை எப்பவுமே ஒரு ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட்லயே இருக்கு. அதாவது ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு ஒருவித பதட்டத்திலேயே நம்ம வாழ பழகிட்டோம். சரி, இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு கீதை காட்டுற வழியில ஒரு 5 ஸ்டெப் பயணிக்க போறோம். முதல்ல பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அதுக்கான தீர்வை ஒன்னொன்னா பார்க்கலாம். வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த நவீன போர்க்களத்துல கீதை சொல்ற அமைதிங்கிறது எப்படி ஒரு சக்தி வாய்ந்த கேடய மாதிரி நம்மள பாதுகாக்குதுன்னு பார்க்கலாமா? பொதுவா அமைதினா நாம் என்ன நினைப்போம்? சும்மா கண்ணை மூடிட்டு உட்கார்றதுன்னு. ஆனா கீதை சொல்ற அமைதி அது இல்ல. அது ஒரு ஆக்டிவான விஷயம். கிட்டத்தட்ட நம்ம மனச ஒரு ரேடியோ மாதிரி நினைச்சுக்கோங்க. பதட்டமான பீட்டா ஃப்ரீக்வன்சில இருந்து அமைதியான ஆல்ஃபா தீட்டா ஃப்ரீக்வன்சிக்கு சேனலை மாத்துற மாதிரி. இதோட இலக்கு என்ன தெரியுமா? அலைகளே இல்லாத ஒரு ஆழ்கடல் போல நம்ம மனச முழுமையான அமைதிக்கு கொண்டு வர்றதுதான். சரி, இந்த மன அழுத்தம்லாம் நமக்கு ஏன் வருது? இதோட மூல காரணம் என்ன? கீதை இதுக்கு ஒரு ஆச்சரியமான, ரொம்ப துல்லியமான ஒரு பதில சொல்லுது. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அதே பதில இன்னைக்கு சயின்ஸும் ஆமான்னு சொல்லுது. நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல நாம ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறோம். இது இப்படித்தான் நடக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்போ நம்ம மூளை டோபமைன் அப்படிங்கிற ஒரு ரிவார்டுக்கு ரெடி ஆகுது. ஆனா நாம எதிர்பார்த்த மாதிரி நடக்காதப்ப என்னாகுது? ஏமாற்றம். உடனே கார்டிசோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நம்ம உடம்புல வெள்ளம் மாதிரி பாயுது. இதுதான் நம்மள சோர்வாக்கி பதட்டப்பட வைக்குது. சோ பிரச்சனை வெளியே நடக்கிற விஷயத்துல இல்ல, நம்ம எதிர்பார்ப்புல தான் இருக்கு. இந்த கார்டிசோல் வெள்ளத்தை தடுக்க ஒரு வழி இருக்கு. அதுதான் கீதையோட மைய கருத்து. கடமைய செய், பலனை எதிர்பாராதே. இதுக்கு பேரு நிஷ்காம கர்மா. அதாவது உங்க வேலையில மட்டும் முழு கவனத்தையும் வைங்க. ரிசல்ட் என்ன வருமோன்னு கவலைப்படாதீங்க. இப்படி செய்யும்போது அந்த எதிர்பார்ப்பே இருக்காது. எதிர்பார்ப்பு இல்லைன்னா ஏமாற்றமும் இல்ல, மன அழுத்தமும் இல்ல. சிம்பிள். இந்த நிலையை அடையறவங்கள தான் கீதை ஸ்தித பிரக்ஞன்னு சொல்லுது. அதாவது நிலையான அறிவு கொண்ட ஒருத்தர். இதுக்கு அர்த்தம் எமோஷனே இல்லாத ரோபோ மாதிரி இருக்கிறது இல்ல. வெற்றி வந்தா தலைகால் புரியாம ஆடாம, தோல்வி வந்தா உடைஞ்சு போகாம, ரெண்டையும் சமமா பார்க்கிற ஒரு பக்குவ நிலை. இதுதான் மன அழுத்தத்துக்கு எதிரான அல்டிமேட் ஷீல்டு. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம மனசோட எண்ணங்களை இன்னும் நிறைய எண்ணங்களை வச்சு சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அதுக்கு பதிலா நம்ம உடம்ப வச்சே மனசை கண்ட்ரோல் பண்ண ஒரு சிம்பிளான டெக்னிக் இருக்கு. நம்ம நரம்பு மண்டலத்தை நேரடியா அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு பண்டைய யோக நுட்பத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த டெக்னிக்கோட ஹீரோ யாரு தெரியுமா? நம்ம உடம்புல இருக்கிற வேகஸ் நரம்பு தான். இது நம்ம மூளையிலிருந்து உடம்போட மத்த பாகங்களுக்கு போற ஒரு சூப்பர் ஹைவே மாதிரி. இதுதான் நம்மளோட ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் சிஸ்டத்தை, அதாவது நம்மள அமைதிப்படுத்துற சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுது. இதை எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு மூச்சு பயிற்சி. முதல்ல கண்களை மூடிக்கோங்க. 4 செகண்ட் மெதுவா மூச்சை உள்ள இழுங்க. அப்புறம் அதை விட 2 மடங்கு அதிக நேரம், அதாவது 8 செகண்ட் மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. இப்படி மூச்சை வெளியே விடும்போது மனசுக்குள்ள ஓம் சாந்தி 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 அப்படின்னு சொல்லிக்கோங்க. நீங்க மூச்சை வெளியே விடுற நேரத்தை அதிகமாக்கும் போது அந்த வேகஸ் நரம்பு நேரடியா தூண்டப்படுது. உங்க ஹார்ட் பீட் உடனே குறையும், மனசு அமைதியாகும். இது ஒரு பவர்ஃபுல் ஷார்ட்கட். அது மட்டும் இல்ல, இந்த ஓம்ங்கிற சத்தத்துக்கு 432 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் இருக்கு. இது பிரபஞ்சத்தோட அடிப்படை அதிர்வெண்ணு சொல்லப்படுது. இந்த சத்தம் நம்ம உடம்புல இருக்கிற செல்களை குணப்படுத்துறதா ஒரு நம்பிக்கை இருக்கு. கொந்தளிக்கிற கடல்ல இருக்கிற கப்பலுக்கு நங்கூரம் மாதிரி நம்ம மனசை இந்த ஓம்ங்கிற சத்தம் ஒரே இடத்துல நிலைநிறுத்தும். சரி, இப்போ உடம்ப அமைதிப்படுத்திட்டோம். அடுத்து மனசுக்கு வருவோம். இந்த அமைதி நம்ம பார்வையிலே ஒரு பெரிய மாற்றத்தை எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். கீதை என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்குள்ள ஒரு பகுதி இருக்கு. அது ஆயுதத்தால வெட்ட முடியாது, நெருப்பால எரிக்க முடியாது. அதுதான் உங்களுடைய உண்மையான நான், அதாவது ஆத்மா.
வெளியில எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் இந்த உள்சாட்சி எப்பவுமே அமைதியா பாதிக்கப்படாம அப்படியே இருக்கும். இது இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். வானத்தை பாருங்க, அதுல மேகங்கள் வருது போகுது, சில சமயம் கருமேகங்கள் வருது, இடிமின்னல் வருது. ஆனா அதனால ஆகாயம் மாறிடுதா? இல்ல, ஆகாயம் எப்பவும் அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரி தான் கோபம், பயம், கவலைங்கிறதெல்லாம் நம்ம மனசுல வர்ற மேகங்கள் மாதிரி. நீங்க அந்த மேகங்கள் இல்ல, நீங்க அந்த பரந்த அமைதியான ஆகாயம். இத உணர்றதுதான் ஞானம். இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு பரபரப்பான ஆபீஸ் வேலைக்கு நடுவுல இல்ல ஒரு டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கும்போது இதை எப்படி பயன்படுத்துறது? வாங்க அதையும் பாத்துரலாம். இங்க நவீன அறிவியல் நமக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் கொடுக்குது. நம்ம உடம்புல உருவாகிற எந்த ஒரு உணர்ச்சியோட கெமிக்கல் லைஃபும் வெறும் 90 செகண்ட் தான். ஆமா, வெறும் 1.5 நிமிஷம். அந்த 90 செகண்ட் மட்டும் நீங்க ரியாக்ட் பண்ணாம பொறுமையா இருந்துட்டா அந்த கோபமோ கவலையோ தானா கரைஞ்சு போயிடும். சோ இந்த 90 செகண்ட ஜெயிக்க நீங்க மைக்ரோ மெடிடேஷன் பண்ணலாம். எப்போலாம் டென்ஷன் ஆகுதோ அப்போ ஒரு நிமிஷம் பிரேக் எடுங்க. நம்ம பார்த்த அந்த வீரனின் மூச்சு பயிற்சியை ஒரு 3 தடவை செய்யுங்க. 4 செகண்ட் உள்ள, 8 செகண்ட் வெளியே. அப்புறம் உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க, நான் இந்த உடல் இல்ல, இந்த மனம் இல்ல, நான் சாட்சி. இது உடனே உங்களை ரியாக்ட் பண்ற மோடுல இருந்து ரெஸ்பாண்ட் பண்ற மோடுக்கு மாத்திடும். அப்போ உண்மையான ஆன்மீகம்ங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு குகைக்குள்ள போய் உட்கார்றது இல்ல. அது வாழ்க்கைங்கிற இந்த போர்க்களத்தோட நடுவுல நின்னு ஒரு புன்னகையோட நம்ம வேலையை செய்யறது தான். உங்க சொந்த வாழ்க்கை போர்க்களத்தோட நடுவுல நின்னு புன்னகைக்கு தேவையான அந்த அமைதியை உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமா முடியும். அந்த சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கு. உங்க மூச்சு, உங்க எதிர்பார்ப்பில்லாத செயல், நீங்க தான் அந்த சாட்சின்னு உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கிறது. இதுதான் உங்க ஆயுதங்கள். இனிமே உங்க வாழ்க்கையில குழப்பங்கள் வரும்போது ஒன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கவலைகள்லாம் வர்றதும் போறதுமான மேகங்கள் மட்டும்தான். நீங்க அந்த எல்லையில்லாத அமைதியான ஆகாயம்.